யாரும் அதை எதிர்ப்பதில்லை, யாரும் அதை கேட்பதில்லை, யாரும் அதை குறிப்பிடுவதில்லை. ஆனால் இஸ்லாமிய காரணத்தினால் மதச்சார்பின்மைக்கு எதிராக அவர்களுடைய மத வழிபாட்டு உரிமைகளை குறுக்கிடுகிறதற்கு, முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்கிறதற்கு, இஸ்லாமியர்களை இந்த நாட்டுடைய இரண்டாவது ரகமாக மாற்றுகிறதற்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால், மதச்சார்பின்மை இந்த சட்டம் விரோதமாக என்கிற காரணத்தினால் இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறோம். இதற்கு முன்பு வர்த்தக சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது, 95 திருத்தப்பட்டிருக்கிறது, 56 திருத்தப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை இப்பொழுது அவசரமாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறார். நரேந்திர மோடி சொல்கிறார், பாரதிய ஜனதா தலைவர் சொல்கிறார், முஸ்லிம்களுடைய நலனுக்காக நாங்கள் கொண்டு வருகிறோம், முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் கொண்டு வருகிறோம், ஏழை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக இது வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இதை கொண்டு வருகிறோம் என்று பேசுகிறீர்களே, வெட்கமில்லையா உங்களுக்கு பேசுவதற்கு? உங்களுக்கு வெட்கமில்லையா? எவ்வளவு பொய்யை நாட்டுடைய பொய்யை அமைச்சர்கள் பேசுகிறார்கள். இதை பேசுகிற கூடுதல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இப்படி ஒரு சட்டத்தில் வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் கேட்கிறாரா? முஸ்லிம் அமைப்புகள் கேட்கிறதா? நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய அரசியல் கேட்கிறதா? யாரும் கேட்காத இந்த சட்ட திருத்தத்தை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று பேசுகிறீர்களே, எவ்வளவு அவலம், இது எவ்வளவு நீதி? அருமையான சகோதரர்களே, இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் இந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டதால் இது நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்பது இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய கரங்களில் இருக்கிற நாட்டில் இஸ்லாமியர்களை இரண்டாவது மாற்ற வேண்டும், அடிமை சமூகமாக மாற்ற வேண்டும். நம்ம அடிமை சமூகமாக சமூகத்தை மாற்ற முயற்சிக்கிற போது அந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு சுற்றுக்கள் இருப்பதா என்கிற காரணத்தினால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே முஸ்லிம்களுடைய கரங்களில் இருக்கிற இந்த சொத்துக்களை பறித்து ரயில்வே சுற்றுகளை கார்பரேட்டுக்கு கொடுத்தாச்சு. அரசுகளுடைய லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் ஏற்கனவே காரணமாகிவிட்டது. முஸ்லிமுடைய கரங்களில் இவ்வளவு சொத்து இருக்கிறார். எனவே இதையும் பிடித்து அம்பானிக்கு கிடைக்கிறது. இதான் நம்முடைய நோக்கம். காஷ்மீர் நபர்படுத்தப்பட்ட போது அவர்கள் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் தெரியுமா? இருக்கிற வரைக்கும் காஷ்மீரில் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே நிலமாகிறார்கள். ஆனால் இந்த சட்டத்தை எழுதுவதற்கு பிறகு அம்பானிகள் அங்கே குவிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே காஷ்மீரினுடைய நலனுக்காக